முக்கியமான அந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னாக்கா என்னென்ன உபாதைகள் வரும்? இயற்கையாக தெரிஞ்சது என்னன்னா எல்லாருக்குமே வந்து அந்த நம்ம சொன்னது தான், மூச்சு வாங்கும். இப்போ சாதாரணமாக செய்கிற வேலைகளை வந்து அவங்களால செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடியே மூச்சு வாங்கி நிறுத்திடுவாங்க. நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளமோன்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக ஹார்ட் நல்லா இருக்கும். பட் ஹார்ட் அனுப்புகிற பிளட்டு வந்து சத்து உள்ளதாக இருந்தால் தானே வந்து செல்லுங்கள்லாம் வந்து அந்த ஆக்சிஜன். அப்போ செல்கள் சுவாசிக்க முடியாது. ஒரு செல்லையும் நம்ம சஃபகேட் பண்ணுறோம். ஒரு செல்லையும் நம்ம கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால், ஏன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போக முடியாது. வி ஆர் டிப்ரைவிங், பட்னி போடுறோம் அவங்கள. அடுத்தது வந்து சோர்வு, மூச்சு வாங்குறதுனால சோர்வு. அதாவது வேலை செய்யணுமா, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமே. டயர்ட்னஸ்னாக்கா ஃபெட்டிக்னா தான். ஃபெட்டிக்னா செஞ்சுன்னு இருக்கிற வேலையை விட்டு போய் படுத்துக்கலாம்னு தோணும், அந்த அளவுக்கு தோணும். இப்போ போர் அடிச்சு, இப்போ வந்து வேலை போர் அடிச்சு எழுது அது வந்து சோம்பல். பட் ஃபெட்டிக் சோர்வு வந்து அதீத சோர்வுங்கிறது போய் படுக்க சொல்லும். பெருக்கி முடிக்கிறதுக்குள்ள பாதியில் உட்காந்துக்கலாம்னு தோணும். ஸோ இதை வந்து எவ்வளோ குடும்ப பெண்கள் இந்த கஷ்டத்தை வந்து சைலண்டாக, ஏதோ நமக்கு வயசாயிடுச்சு, இன்னைக்கு காலைல சாப்பிடல, நேற்று நைட்டு சரியாக தூங்கலைன்னு நம்மளே வந்து ஒரு கல்பிதம், ஒரு காரணம் சொல்லிக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இரும்பு சத்து குறைபாடுனால ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ மூணாவது வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு செல்லுக்கும் வந்து அயன் தேவைன்ட்டு. நம்ம வாய் இருக்கு இல்லையா, வாயில் உள்புறமாக இருக்கிறது, நாக்கு, இதெல்லாம் நிறம் மாறிடும், வெளுத்துரும், சுவை தெரியாது, எரியும். அது எல்லாரும் சாப்பிடுவாங்க, சட்னி சாம்பார் சாப்பிடுவாங்க. இந்த இரும்பு சத்து உள்ளவங்களுக்கு வாயெல்லாம் எரியும், வாயில் சின்ன சின்ன புண்ணு வரும். சின்னதாக அந்த ஓரமாக வந்து சொல்லுவாங்க, இந்த ஓரமாக ஒரு சின்ன கோடு மாதிரி அந்த அன்ஹெல்த்தியாக காயமாக இருக்கும். ஸோ இது மசில் சொன்னேன் இல்லைங்களா, மசில் சோர்வாக இருக்கும், பாடி பெயின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப அதிக கட்டமாக போனாக்கா இவ்வளோ கம்மியான ஹீமோகுளோபின் பிளட்டை வந்து இப்போ 14 கிராம் உள்ள பிளட்டை வந்து 70 தடவை பம்ப் பண்ணால் போதும் ஹார்ட். பட் நீங்கள் 7 கிராம் தான் கொடுத்தீங்கன்னா அது 140 தடவை பம்ப் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அது வந்து அதனுடைய வேலையை செய்ய பார்க்குது. ஓகே, ஒரு தட்டு சாப்பாடை 3 வேளை கொடுக்கலாம், அரை தட்டு சாப்பாடு 6 வேளை கொடுக்கணும் இல்லையா? அப்போ 7 கிராம் உள்ளவங்களுக்கு வந்து ஹார்ட் எவ்வளோ அதீதமாக வேலை செய்யும், அது சோர்வாகி அப்போ வந்து கால் எல்லாம் வீக்கம் வந்துடும், கால் வீக்கம் வந்துடும். பட் இதெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப அதீதமான அபூர்வமான சிம்டம்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்து ஒரு மறைவான இடத்துல வந்து ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப அரிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கின் டாக்டர், லேடி டாக்டர் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கின் இச்சிங். ஸோ அது வந்து உங்களால் நான் இரும்பு எங்க இருக்கு, ஸ்கின் எங்க இருக்கு, உடல்ல தோல் அரிப்பெல்லாம் வந்து ஸ்கின் டாக்டர் கிட்ட போய் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் வந்தாங்க. இரும்பு கொடுத்த அடுத்த நாளே சரியாயிடுச்சு.